அன்னைக்கு நான் பண்ண ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு இவ்வளோ பெரிய விளைவுகள் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். என்ன ஆச்சுனாக்கா, ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சது. அந்த புயல் காத்துல என்னன்னாக்கா, அந்த காம்பவுண்ட் போட்டிருந்ததுனால அதோட பேலன்ஸ் இல்லாம, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இது வந்து ஷெட்டு சாஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லங்க. கிரெயின் கூட கிடையாது இங்க. தூக்கவும் முடியாது. ஏன்னா இது வயலா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம சோலார் பேனல ஒண்ணு ஒண்ணா கழட்டணும். கழட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழட்டணும். ஏன்னா இது சரியான வெயிட்டு. தூக்கவும் முடியல, பேலன்ஸ் பண்ணவும் முடியல. சோலார் பேனல கழட்டிட்டு, அதுக்கப்புறம் ஷீட்ட கழட்டிட்டு, டிராக்டர வச்சு கயிறு கட்டி மறுபடியும் இழுத்து அந்தாண்ட போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேம்ல இருந்து நம்ம பர்லின வந்து அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருட்டாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்களால வேலை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் மக்காதனால வந்து நம்ம 2 1/2 கவுண்டர் பைப்பு மட்டும் ரெடி பண்ணி 2 ஃப்ரேம் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த 2 ஃப்ரேமையும் என்ன பண்ணோம், மறுபடியும் புதுசா ரெடி பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம பழையபடியே ஏத்த ஆரம்பிச்சுட்டோம். நான் என்ன தப்பு பண்ணனோ, அந்த தப்பு வந்து உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். இப்போ நம்ம பழையபடி ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஏற்ற ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக வெல்டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வெல்டிங் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 4 ஃப்ரேமு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்லின்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். பர்லினில் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 2 சோலார் பேனல் மட்டும் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பர்லினையுமே வந்து பக்காவாக வெல்ட் அடிச்சிட்டோம். வெல்டு அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஷீட்டு ஏற்ற ஆரம்பித்தாச்சு. ஷீட்டை ஏற்ற ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காத நாள் ஆகிடுச்சு, சாயந்தரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷீட்டையும் ஸ்க்ரூ அடிச்சிட்டோம். ஸ்க்ரூ அடிச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன தப்பு பண்ணோமோ அதுதான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து இதில் எந்த ஒரு போஸ்ட் சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்ததுனால தான் வந்து இது கீழே விழுந்ததுக்கான முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா கீழே எந்த சப்போர்ட்டும் கிடையாது. காற்று அடித்த உடனே என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு காம்பவுண்ட்லேருந்து அப்படியே தூக்கி அந்தாண்ட போட்டுருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், பழையபடி வந்து எல்லாத்தையும் ஃபைனலாக வெல்டிங் அடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சோலார் பேனலை மறுபடியும் ஃபுல்லாகவே ஏற்றிட்டோங்க. ஏற்றி எப்படியோ ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. இந்த சோலார் பேனலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சோலார் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போகிறேன். பை.